ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th சோசியல் புக்கில் எக்கனாமிக் ஓரியண்டாக இருக்கக்கூடிய 5 லெசனில் 3வது லெசன் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. ஓகேங்களா? அந்த 10th சீரீஸ் 10th சோசியல் புக்கில் மொத்தமாக வந்து ஒரு 23 லெசன் சொன்ன பார்த்தீங்களா? அதில் 23வது லெசன் இதுதான். இதோட நம்ம 10th சீரீஸை நம்ம என்ன பண்ணுறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த 23 லெசனும் பார்த்த ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. லெசன் எடுக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டமோ அதோட கஷ்டம் அந்த லெசனை உட்காந்து கவனிக்கிறது, அதை நோட்ஸ் எடுக்கிறது, அதை அலுங்காமல் குலுங்காமல் படித்து லைவ் டெஸ்ட்டில் அழகான மார்க் எடுக்கிறது. ஓகேங்களா? ஓகே, இந்த கடைசி கட்ட வரைக்கும் நம்ம போட்ட அந்த சீரியஸை வந்து கம்ப்ளீட் பண்ண எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகேங்களா? 23வது லெசன். ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான கண்டென்ட் தான் இந்த லெசன் இருக்குது. ஓகேவா? ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 10லேருந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இதில் முக்கியமானது. ஓகேவா? அதுவுமே நம்ம அங்கங்கே பொறுக்கி எடுத்து வரக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா? சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப கம்மியான கண்டென்ட் இருக்கிறதுனால தான் இதை என்ன பண்ண அப்படின்னா லாஸ்ட் லெசனாக வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு சில பாயிண்ட் இருந்தாலும் அதை நம்ம படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எக்ஸாம் எப்படி வரும், கொஸ்டின் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அதனால் அதை சார்ந்து வரக்கூடிய விஷயங்களை நம்ம படித்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஓகேவா? நாளைக்கு நம்ம இந்த லெசன் படிக்காமல் விட்டுட்டு அதுலேருந்து என்ன ஒரு கொஸ்டின் வந்துச்சு, இது ஒரு வாட்டி பார்க்காம போயிட்டோமேடா, பார்த்துருந்தா ஒரு கொஸ்டின் போட்டுக்கலாமே அப்படின்ற ஃபீல் நமக்கு வரக்கூடாது. ஓகேவா? நல்ல வேளை நம்ம படிச்சுட்டோம், கொஸ்டின் வருதோ வரலையோ, ஓகே, அதை படிச்சு வச்சுது நல்ல விஷயம். ஓகேவா? அப்படி தான் நான் அந்த 23 லெசனுமே வந்து சூஸ் பண்ணியிருப்பேன். அதில் வந்து ஒர்த்தான லெசன் 20, ஒரு 3 லெசன் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதில் பாலிட்டியில் 2 லெசன், எக்கனாமிக்கில் இந்த ஒரு லெசன். ஓகேங்களா? ஓகே, உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்தம் அதிகபட்சமாக ஒரு 30 to 40 மினிட்ஸில் வந்து முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான் அதில் கவர் ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே, உண்மையான பார்க்கலாமா? ஓகே, வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி அட்டெண்டன்ஸை போட்டுட்டு நோட்டு, பென்னு, புக்கு 3த்தையும் பக்கத்தில் வச்சுட்டு சொல்லக்கூடிய தகவலை கவனிங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. ஓகேவா? இந்த உணவு, அதாவது மனிதனுடைய அடிப்படை தேவைகள் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா 3 சொல்லுவோமா? அடிப்படை என்னது? உணவு, உடை, இருப்பிடம். ஓகேவா? இந்த உணவு, உடை, இருப்பிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடிப்படை தேவையிலும் முதன்மையானதாக நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா உணவை தான் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த உணவு தான் நாம் உயிர் வாழ தேவையான ஆதாரமாக விளங்குது. ஓகேவா? அப்பேற்பட்ட உணவு பாதுகாப்பும், அப்படியே நம்ம உணவை உண்ணாலும் அது ஊட்டச்சத்து நிறைந்ததா இருக்கா இல்லையா? அப்போ ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உண்ணும்போது தான் நாம் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏனோ தான் நம்ம வந்து பார்த்தோன்னா உயிரோடு இருக்கும் அப்படின்றத விட ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதுக்கு மிக முக்கியமானது. ஓகேவா? உயிரோடு இருக்க உணவு முக்கியம், ஆரோக்கியமாக இருக்க ஊட்டச்சத்து நிறைந்த உணவு முக்கியம். இதை 2த்தை பற்றி தான் இந்த லெசன் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உணவுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரையறை கொடுக்குறாங்க அப்படின்னா, மக்கள் வாழ்க்கையையும் வளர்ச்சியையும் பராமரிப்பதற்காக உண்ணுதல் மற்றும் பருகுதலுக்கு பயன்படும் எந்த ஒரு பொருளும் உணவு என வரையறை செய்யப்படுகிறது. உண்ணுதல்னா திடப்பொருள், பருகுதல்னா திரவ பொருள். அப்போது நம்ம உண்ணக்கூடிய, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பருகக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அது நம்ம வாழ்க்கைக்கும் நம்முடைய வளர்ச்சிக்கும் அதை நம்ம பராமரிப்பதற்கும் நமக்கு உதவக்கூடியதாக இருக்கும். அது எல்லாமே இங்கே என்ன சொல்கிறாங்க? உணவு, ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு வரையறை செய்கிறாங்க. ஓகேவா? உணவு பாதுகாப்பு என்பது ஒரு நபர் போதுமான அளவு சாப்பிடுவதையும் சுறுசுறுப்பாக இருப்பதையும் ஆரோக்கியமான வாழ்க்கை நடத்துவதையும் குறிக்கும். பார்த்தீங்களா? உணவு பாதுகாப்புனா 3 முக்கியமான விஷயம். என்ன? ஒரு நபர் போதுமான அளவு சாப்பிடணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும். இது 3த்தையும் வந்து யார் கரெக்டாக பண்ணால் அது உணவு பாதுகாப்பு. அந்த உணவு மூலமாக நாம் ஏற்படுத்தக்கூடிய பாதுகாப்பு நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, இந்த உணவு பாதுகாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநா, அதாவது ஐக்கிய நாடுகளுடைய உணவு மற்றும் வேளாண் அமைப்பு ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வரையறை வந்து பார்த்தீங்கன்னா 2009 இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், FAO என்னன்னா ஃபுட் அண்டு அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் 2009 வெளியிட்ட அறிக்கையின்படி என்ன பண்ணியிருக்காங்க? இந்த உணவு பாதுகாப்புக்கு உண்டான வரையறையை ஒரு லெங்க்த்தாக கொடுத்துருப்பாங்க. சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம MS சுவாமிநாதன் சொன்ன விஷயம் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இவர் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பசுமை புரட்சியின் தந்தை, புகழ்மிக்க வேளாண் விஞ்ஞானி யார் அப்படின்னா MS சுவாமிநாதன். ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் பசுமை புரட்சியை உருவாக்குனது, ஓகேவா, கொண்டு வந்தது வந்து பார்த்தா மிக முக்கியமான 3 பேர் சொல்லுவாங்க. அதை பசுமை புரட்சியின் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. MS சுவாமிநாதன் ஒன்று, லால் பகதூர் சாஸ்திரி, அப்புறம் C சுப்பிரமணியம். MS சுவாமிநாதனா
எம்எஸ் சுவாமிநாதன், அப்புறம் சி சுப்பிரமணியம், அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி. ஓகேவா? சரி, இப்போ அங்கே எழுதலாம், இங்கே எழுதுறேன். ஓகே, ஏன் இவங்க 3 பேர் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பசுமை புரட்சி இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் கொண்டு வராங்க. ஓகேவா? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உலக பசுமை புரட்சியின் தந்தை நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா நார்மன் போர்லாக். யாரு? நார்மன் போர்லாக். ஓகேவா? இவர் யார் அப்படின்னா ஒரு அமெரிக்கர். ஓகேவா? ஆனால் இவருடைய ஆய்வகத்தை எங்கே வச்சிருந்தார் அப்படின்னா மெக்சிகோவில் வச்சிருந்தாருப்பா. எங்க? மெக்சிகோ. ஓகேவா? இந்த 1950 to 60 காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து நிறைய இந்த வறட்சி நிலவுச்சு. ஓகேவா? கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நிலம் இருக்குது, அதுக்குண்டான விதைகள் இருக்குது. ஆனால் அதை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி, மக்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாத சுச்சுவேஷனால் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வறட்சியும் பஞ்சமும் நிலவுது. ஓகேவா? ஸோ இதை வந்து குறைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உயர் ரக விதைகளை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய முடிவில் நார்மன் போர்லாக் வந்து இறங்குறாரு. அதுதான் மெக்சிகோவில் தன்னுடைய ஆய்வகத்தின் மூலமாக வந்து செயல்படுத்துறாரு. அதில் வெற்றியும் காண்றாரு. அவர் கொண்டு வந்து தான் வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராரு. இதன் மூலமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது உணவு பற்றாக்குறைய, உணவு பஞ்சத்தை நாம போக்கணும். ஓகேவா? அதிவிரைவாக வளரக்கூடிய ஓகேவா உயர் ரக விதைகளை பயன்படுத்தி நம்முடைய தொழில்நுட்பத்தை அதில் சரியான முறையில் செலுத்தி வேளாண்மையை மிக முக்கியமான கூற்றா மாற்றி அதன் மூலமா இந்த விவசாயத்திலையும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உணவு பற்றாக்குறை நம்ம தண்ணீர் அடையணும் அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து கொண்டு வராங்க. இது வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையுது. இதுக்காக வந்து பார்த்தா நார்மன் போர்லாக்கு வந்து பார்த்தா நோபல் பரிசே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் நம்ம இந்தியாவிலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறாரு. ஓகேங்களா? இந்த 1960 காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கடுமையான பஞ்சம் நிலவுது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்னா உணவு பற்றாக்குறை தலை தூக்குது. ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து எல்லா வசதி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு பயிர் போகிறோம் அப்படின்னா அது ஒரு 6 மாதம் ஆகணும். அது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிர் நம்ம வந்து விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணாதான் சாப்பிட முடியும். ஸோ அப்போ என்ன நமக்கு வந்து விரைவான ரிசல்ட் தேவைப்பட்டுச்சு. ரிசல்ட் வந்து சீக்கிரமா தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? அப்போ என்ன பண்ணேன்னா, அந்த பசுமை புரட்சி தான் நமக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மக்கள் உணவு இல்லாம செத்து போறாங்க. ஸோ அத குறைப்பதற்காக என்ன பண்றாரு அப்படின்னா, எம்.எஸ். சுவாமி அவர் யார் அப்படின்னா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்துடைய தலைவரா செயல்பட்டார். அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஓகேவா? அப்ப அவரு தான் வந்து ஆராய்ச்சி பண்ணி, ஓகே நம்ம இந்த பசுமை புரட்சின்ற கான்செப்ட்ட நம்ம இந்தியாவுல வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த 1966 காலகட்டத்தில நம்ம இந்தியாவுல என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கான்செப்ட்ட கொண்டு வராரு. ஓகேவா? இப்போ கூட நம்ம பார்த்துருப்போம்ல இந்த 1966 to 69 காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அ நம்ம வந்து போர்கள் ஏற்பட்டதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓராண்டு திட்டத்தை செயல்படுத்தும். அந்த ஓராண்டு திட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீர்ப்பாசன வசதிக்கும், வேளாண்மைக்கு தான் முக்கியத்துவம் குடுத்திருப்போம். காரணம் என்ன அப்டின்னா, வறுமை. பஞ்சம் இருக்குன்றதுனால என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துறாங்க. இதுல சரி ஓகே சார் மும்மூர்த்தி சொன்னீங்கல்ல, எம்.எஸ். சுவாமிநாதன் ஓகே. சி. சுப்பிரமணியம் யார் அப்டின்னா, அவர் வேளாண் துறை அமைச்சர். அப்ப லால் பகதூர் சாஸ்திரினா இதுவும் தெரிஞ்சிருக்கும். அவர் தான் என்னது பிரைம் மினிஸ்டர். இவருடைய ஆட்சி காலத்துல பசுமை புரட்சி நம்ம இந்தியாவில் அமல்படுத்துறாங்க. ஓகேவா? இது 3மே எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ உலக பசுமை புரட்சினா யாரு? நார்மன் போர்லாக். அவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. அவருடைய ஆய்வகம் மெக்சிகோல இருந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி வந்து நம்ம இந்திய பசுமை புரட்சி 3 பேர் வருவாங்க. எம்.எஸ். சுவாமிநாதன். அவர் இருந்தா அவர் தான் போடணும். அவர் தான் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை. அவர் இல்லனா சி. சுப்பிரமணியம். அவர் இல்லனா யாரு? லால் பகதூர் சாஸ்திரி. ஓகேவா? எம்.எஸ். சுவாமிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்துடைய தலைவர். அதாவது அவர் தான் சயின்டிஸ்ட். இவரு சி. சுப்பிரமணியம் வந்து பார்த்தீங்கன்னா, வேளாண் துறை அமைச்சர். லால் பகதூர் சாஸ்திரி வந்து பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இது 3மே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி யாருடைய ஆட்சி காலத்துல வந்து பசுமை புரட்சி கொண்டு வந்தோம்னு சொல்லியிருக்காங்க. யாருடைய ஆட்சி காலம்? லால் பகதூர் சாஸ்திரியுடைய ஆட்சி காலம். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? அவரு எம்.எஸ். சுவாமிநாதன் என்ன ஒரு கூற்ற சொல்றாரு பாருங்க. சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல், சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றுக்கான உடல், பொருளாதார மற்றும் சமூக அணுகல் என்பது ஊட்டச்சத்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. ஓகேவா?
உணவின் அடிப்படை கூறுகள் மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு. இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உணவுடைய அடிப்படை கூறுகள் மொத்தம் 3 சொல்கிறாங்கப்பா. என்ன அப்படின்னா, உணவு இருப்பு, எந்த அளவுக்கு உணவு இருக்குது அப்படின்றத பொறுத்தும், அதை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்ற ஒரு முறையை பொறுத்தும், அதை உட்கொள்ளும் முறையும், இதை 3 தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முக்கியமான கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 கூறுகளை சொல்கிறாங்க. ஓகேவா, இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வேற எதுவும் முக்கியமானது கிடையாது. அடுத்து வந்து பார்த்தோன்னா உணவு தானியங்கள் இருப்பு மற்றும் அணுகல் அந்த கூற்றுகளை தான் சொல்கிறாங்க. இதை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த தொடக்க காலத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியா வந்து வேளாண்மையில் தான் கவனம் செலுத்துறாங்க. முதல் 5 திட்டம், 2வது 5 வந்து பார்த்தோன்னா தொழிற்சாலைக்கு வந்து பார்த்தோன்னா அதிக கவனம் செலுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா இந்தியாவில் தொடர்ச்சியாக ஏற்பட்ட வறட்சி உணவு தானியங்கள் இறக்குமதியை சார்ந்திருக்க தள்ளப்பட்டது. வறட்சி ஏற்படுது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தானியங்களை உணவுகளை வந்து பார்த்தோன்னா மற்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய சுச்சுவேஷனுக்கு போயிட்டோம். ஓகே, அப்போ நம்மகிட்ட அந்நிய செலாவணி இருப்பு ரொம்ப கம்மியாக இருந்த காலகட்டத்தினால வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள்லேருந்து நம்மளால் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகேவா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமெரிக்கா கை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஓகே, அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து பார்த்தா சலுகை விலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா வழங்க முன் வந்தாங்க. அதை வந்து பப்ளிக் லா 418 படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்தாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிக மக்கள் தொகை கொண்ட வளர்ந்து வரும் ஒரு நாடு புரட்சிக்கு சாத்தியமான தேர்வாளராக கருதப்பட்டது. எனவே அமெரிக்க நிர்வாகம் மற்றும் ஃபோர்டு அறக்கட்டளை போன்ற நார்மன் போர்டில் அது ஃபோர்டு நினைக்கிறேன், சாரிப்பா, மனிதநேய அமைப்புகள் உணவு உற்பத்தியை அதிகரிக்க கோதுமை மற்றும் அரிசியின் உயர் ரக விளைச்சல் வகைகளுக்கான ஹை ஈல்டு வெரைட்டிஸ் திட்டத்தை வகுத்து அறிவுப்படுத்தியது. இந்த ஹை ஈல்டு வெரைட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர் ரக விளைச்சல். உயர் ரக விளைச்சல்னா இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதாவது மரபணு மாற்றப்பட்ட விதைகள். ஓகேவா, அந்த விதைகளும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக என்ன பண்ணலாம்னா நம்ம விளைச்சலை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரசாயன உரங்களை பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலங்களை வந்து பதப்படுத்துறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நவீன கருவிகள், அதாவது கருவிகள் மீன்ஸ் வந்து டிராக்டரு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த கலப்பெல்லாம் நம்ம ஏர் கலப்பெல்லாம் பயன்படுத்துவது டிராக்டர் இந்த மாதிரியான மிஷின்கள்லாம் பயன்படுத்துது. இதன் மூலமாக நம்மளால என்ன பண்ண முடியும், சீக்கிரமாக உணவை வந்து உற்பத்தி பண்ண முடியும். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த பசுமை புரட்சியுடைய காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் சில ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தினா சில டிஸ்ட்ரிக்டில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, இதுதான் எம்எஸ் சுவாமிநாதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம இந்தியாவில் முதல்ல வந்து என்னென்னா இந்த HYVP அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஹை ஈல்டு வெரைட்டி ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து நம்ம இந்தியாவில் மொத்தம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துறாங்க. அது 7 டிஸ்ட்ரிக்ட். அது நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா 7 டிஸ்ட்ரிக்ட் ஒன்று தஞ்சாவூர். இங்கே எப்படி பண்ணுறாங்க, அதிரி புதிரி வெற்றி. ஓகேவா, அதாவது விளைச்சல்லாம் வந்து பார்த்தோன்னா ஓஹோன்னு இருந்துச்சு. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா சமவெளிகள், டெல்டா பகுதி. ஓகேவா, அதாவது இங்க ஒரு சில இடத்துல வந்து கோதுமை, இது அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை தான் வந்து விளைவிச்சாங்க. இப்போ தஞ்சாவூர்ல போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கோதுமையும் அரிசின்னு தான் மிக முக்கியமானது. அதில் மிக முக்கியமான வந்து அதிகமான சக்சஸை கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை நம்ம சொல்லலாம். ஏன்னா வட இந்தியா ஃபுல்லாக கோதுமை தான். ஓகேவா, அதுக்கப்புறம் இதனுடைய சக்சஸை பார்த்தா மற்ற இடங்களுக்கு என்ன பண்றாங்க, இதை வந்து பரவலாக்குறாங்க. ஓகேவா, பாருங்க, பசுமை புரட்சியானது நாட்டில் தோன்றிய உணவு தானிய உற்பத்தியின் தன்னிறைவை பெற வழிவகுத்தது. அது நம்ம உணவு உற்பத்தியில தண்ணீர் ஆயிடும், சஸ்டைனபிள் ஆயிட்டோம். உயர் ரக விதைகளான HYV, அதாவது ஹை ஈல்டு வெரைட்டிஸ், அரிசி மற்றும் கோதுமை போன்ற உணவு தானியங்கள் பயிரிடப்பட்ட பகுதியில் உற்பத்தியை அதிகரித்தது. உற்பத்தி என்ன பண்ணியிருக்காது, அதே மேலும் முக்கிய தானிய பயிர்களின் விளைச்சலும் அதிகரித்தது. 1950களில் முற்பகுதியில் உணவு தானியங்களின் உற்பத்தி பரப்பளவு 98 மில்லியன் ஹெக்டர்களுக்கும் அதிகமாக இருந்தது. 1980 காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 98 மில்லியன் ஹெக்டருக்கு அதிகமாக இருந்துச்சு. ஆனால் விளைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HYP செயல்படுத்தப்பட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 122 மில்லியன் ஹெக்டரில் வந்து போட்டாங்க. 5 மடங்கு ப்ராஃபிட். உற்பத்தி எவ்வளோ, 5 மடங்கு ஆயிடுச்சு. ஓகேவா, அதான் சொல்றாங்க, சுதந்திர காலத்திற்கும் தற்போதுக்கும் இடையே உணவு தானியங்களின் விளைச்சல் எவ்வளோ இருக்கு, 4 மடங்கு. ஓகேவா, அப்போ 1950க்கும் இப்போதைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 4 மடங்கு உற்பத்தியானது பெருகி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, அது காரணம் என்ன அப்படின்னா இந்த பசுமை புரட்சி தான். உணவு தானிய உற்பத்தியில் இந்த வளர்ச்சியானது ஒரு தொகுப்பாக செயல்படுத்தப்பட்ட HYV திட்டத்தால் சாத்தியமானது. அப்போ இந்த 4 மடங்கு வளர்ச்சின்றது எப்படி சாத்தியமா இருக்கு, இந்த HYV அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் மூலமா தான் இதை செயல்படுத்தியிருக்காங்க. ப்ரோக்ராம்னா இது ஒரு ப்ராசஸ். ஓகேவா, அடுத்தது இந்திய உணவு கழகம், இது ரொம்ப முக்கியமானதுப்பா. பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. பருவ காலத்தின் தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்டு அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை இந்திய உணவு கழகம் மூலம் அரசு கொள்முதல் செய்கிறது. ஓகேவா, அதாவது இந்திய உணவு கழகம்
ஓகே, அதாவது எஃப்சிஐன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்ல பற்றி இந்த இந்திய உணவுக் கழகம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு சொல்லக்கூடிய விலையை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. இப்போது ஒரு பருவ காலம் வருது அப்படின்னா, அந்த பருவ காலத்துல ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நெல்லா இதுக்கான ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விலையை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னா, இதை விட கம்மியா வித்தா விவசாயிகளுக்கு லாபம் வராது. இந்த அளவுக்கு வித்தா தான் விவசாயிகளுக்கும் லாபம், வாங்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் லாபம் அப்படின்ற மாரி, அந்த இடத்துல அதுக்குண்டான பொருள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பொருட்கள வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துனாங்க, அவங்க உபயோகப்படுத்தின விதைகள், உரங்கள் இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகுற மாரியான ஒரு விலைய வந்து பார்த்தா நிர்ணயம் பண்ணுவாங்க. ஓகேவா? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கமிட்டிலாம் நம்ம சொல்லுவோம்ல, கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஊர், 15 ஊருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கமிட்டி இருக்கும். அங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த நெல் எடுத்துன்னு போய் குவிச்சு வைப்பாங்க. அத என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எடைக்கு போடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கமிட்டி தான் நெறைய பேர் விப்பாங்க. ஏன் அப்டின்னா, கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக விலைக்கு வாங்கும். இத பிரைவேட்ல போனா அந்த குறைந்தபட்ச ஆதார விட கம்மியா தான் வாங்குவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா, கமிட்டி எடுத்துன்னு போய் நெல்ல போடுறோம். ஓகேவா? இப்போ வந்து பெரிய பெரிய விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே ஒரு குடோன் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள நெல்ல அதாவது போட்டு வச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கூட சேல் பண்ணுவாங்க. ஆனா, சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விக்கிறதுக்கே இடம் இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த நெல்ல எடுத்துன்னு போயிட்டு அந்த கம்பெனில போட்டுருவாங்க. இதான் நம்ம நியூஸ்ல கூட பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல வந்து பார்த்தா நெல்லே வந்து அங்கேயே வந்து பயிர் விளைஞ்சா மாரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா, அந்த தண்ணீல ஊறி அது முளைச்சா மாரி நெல் வந்து முளைவிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு எந்த விதமான விஷயமும் பண்ண முடியாது. அதால தான் அதோட முடிஞ்சு போச்சு நம்ம சொல்லணும் பாத்தியா, அந்த மாரி தான். சரியா? ஸோ அப்ப அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைய வந்து ஆரம்பத்திலே அந்த பருவ காலத்துக்கு முன்னாடியே நிர்ணயம் பண்ணிடுவாங்க. அப்ப அறுவடைக்கு அப்புறம் அதுக்கேத்த விலை என்ன பண்ணுவாங்க, அத விட அதிகமாவும் அது கம்மியா இருக்காது. அதோட அதிகமான விலைக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அதான் அந்த அ தேவைக்கு ஏத்தா மாரி வந்து அந்த அளவுன்றது மாறுபடும். சரிங்களா? ஸோ இத வந்து யார் பண்றாங்க அப்டின்னா, இந்திய உணவுக் கழகம் தான் என்ன பண்ணுது, கொள்முதல் பண்றாங்க. இத கொள்முதல் பண்ணி என்ன பண்ணா, பெரிய பெரிய சேமிப்பு கிடங்குல வந்து பார்த்தீன்னா, சேகரிச்சு தேவையான இடங்களுக்கு அந்த இருப்புக்கு ஏத்தா மாரி ஆண்டு முழுவதும் எங்க கம்மியா இருக்கோ, அங்க வந்து என்ன பண்ணா, இந்த ஃபுட்செல் கார்ப்பரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வந்து இந்த உணவுகள அனுப்பி வைப்பாங்க. ஓகேவா? இதனால தான் என்ன ஆகுது அப்டின்னா, நம்ம இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உணவுல நாம தண்ணீர் அடையறதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, போதுமான அளவுக்கு நெல் மற்றும் கோதுமை உணவுப் பொருட்கள வந்து நாம வந்து பார்த்தீங்கன்னா, சேகரிச்சு, சேமிச்சு வச்சிருக்கணும் விளைவு தான். ஓகேவா? அடுத்து பாருங்க. சுதந்திரத்துக்கும் அ சுதந்திரத்திற்கும் 2000 ஆண்டின் இடைப்பட்ட காலத்திலும் நாட்டில் பால் உற்பத்தி 8 மடங்காம்பா. ஓகே. அப்போ பயிர் விளைச்சல் வந்து பார்த்தா 4 மடங்கு முன்னேறியிருக்கும். பால் உற்பத்தியில 8 மடங்கு, முட்டை உற்பத்தியில 40 மடங்கு, மீன் உற்பத்தியில 13 மடங்குனா இருக்கு அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் அதிகரிச்சாலும், சில இடத்துல நாம இன்னும் தண்ணீர் அடையாத சிச்சுவேஷன் தான் இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வகைகளும், எண்ணெய் வித்துக்களும். இதுக்கு நம்ம வந்து இறக்குமதிய சார்ந்து இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் தான் இருக்குன்றத சொல்றோம். ஓகே. அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை என்றத குடுத்துருக்காங்க. இத நான் சொன்ன விஷயம் தான் இங்க குடுத்துருப்பாங்க. அடுத்தது, பொது வழங்கல் முறை. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இப்ப நம்ம ரேஷன் கார்டு இருக்கு பார்த்தீங்களா? ரேஷன் அட்டைய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட் என்ன அப்படின்னா டிஎன்பிடிஎஸ், தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ்நாடு உலகளாவிய பொது வழங்கல் முறையை யூனிவர்சல் பிடிஎஸ் ஏற்றுக்கொண்டது. அதாவது உலகளாவிய பொது வழங்கல் முறை தான் நம்ம தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டிருக்கு. ஓகேவா? ஆனா இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கு பொது வழங்கல் முறை டார்கெட்டட் பிடிஎஸ் செயல்பாட்டில் இருந்தது. அதாவது அ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு நபருக்கு இவ்வளோ அரிசி அப்டின்னா, எல்லா கார்டுக்கும் அதே மாரி தான் போறாங்க. ஒரு ஆளுக்கு 1/2 கிலோ சர்க்கரை, 4 பேருக்கானா 2 கிலோ சர்க்கரை, 2 பேருக்கானா 1 கிலோ சர்க்கரைன்னு போடுறான் பாத்தியா? இது எல்லாருக்கும் பொதுவானது தான். டீ தூள் எல்லாருக்கும் ஒரு பாக்கெட் டீ தூள். அந்த மாரி. ஸோ இது வந்து என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல ஸ்பெஷலா பண்ணக்கூடிய விஷயம். எல்லாருக்கும் எல்லாம் அப்டின்ற மாரி குடுக்குறோம். ஆனா, சில மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாரிட்டி வச்சு குடுக்குறாங்க. இவங்க வந்து பார்த்தா பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர். இவங்க நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர். ஓகேவா? இப்ப கூட உங்க கார்டு எடுத்து பாருங்க. உங்க வீட்ல வந்து டிஎன்பிஎஸ் கார்டு இருக்கு அப்டின்னா, அந்த கார்டுல இங்க ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ கீழ வந்து என்பிஹெச்ஹெச்ன்னு இருக்கும். என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஏஒய் அப்படின்னு இருக்கும். போலீஸ் கார்டுனா அது வேற மாரி இருக்கும். இப்போ என்பிஹெச்னா நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர். பிஹெச்னா பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர். ஏஏஒய் அப்படின்னா அந்த 35 கிலோ அரிசி வாங்க பார்த்தீங்களா? அதாவது அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோ அரிசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்ட்ல இருக்கக்கூடிய அந்த இது வச்சு தான் குடுப்பாங்க. ஓகேவா? இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரைஸ் அதுக்கேத்த மாரி குடுக்குறது. ஓகேவா? இது இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, அட்டையில வந்து ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா அந்த மாரியான பார்ஷியாலிட்டி வந்து கிடையாது. எல்லாருக்கும் பொதுவா தான் வந்து என்ன பண்றாங்க, தமிழ்நாடு பொது விநியோகம்ன்றது பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துலருந்து இப்போ வரைக்கும் அத ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சரியா? ஆனா அது மற்ற மாநிலங்கள் அப்படி பயன்படுத்துறதில்ல. சிலருக்கு மட்டும் என்ன பண்றாங்க, சலுகைகள் வழங்குறாங்க. அதான் வந்து சொல்றாங்க. அடுத்தது பாருங்க.
தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இந்திய நாடாளுமன்றத்தால் 2013 நிறைவேற்றப்பட்டது. எப்போ 2013 என்னது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். இச்சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 50% நகர்ப்புற குடும்பங்களையும் 75% கிராமப்புற குடும்பங்களையும் உள்ளடக்கியது. இந்த குடும்பங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுகோலின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு முன்னுரிமை குடும்பங்கள், அதாவது ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அதை பற்றியா பிஹெச்ஹெச் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா, இந்தியாவில் கொண்டு வந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க. 2013 இந்தியாவில் நிறுத்துறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நவம்பர் 1 2016 தான் என்ன பண்ணுறாங்க, இந்திய தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியாவில் 3 வருஷத்துக்கு அப்புறம் அமல்படுத்துறாங்க தமிழ்நாட்டில். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் வந்து ரொம்ப முக்கியமானது, இந்த வருஷமும் கூட. அடுத்தது உணவு பாதுகாப்பில் நுகர்வோர் கூட்டுறவின் பங்கு. ஓகேவா? இப்போ நம்ம வாங்கக்கூடிய ரேஷன் கடைக்கு தானே போய் நம்ம அரிசி வாங்குறோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்கும் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் லிமிடெட், தமிழ்நாடு கூட்டுறவு அமைப்பு, கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசியில் 95% மேற்பட்ட கடைகள் எல்லாமே சொசைட்டியில் தான் இருக்கும். ஓகே, அதான் சொல்றாங்க. பொதுவாக மக்களுக்கு குறைவான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் நுகர்வோர் கூட்டுறவு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த நுகர்வோர் கூட்டுறவு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, குறைவான விலையில் தரமான பொருட்களை வழங்கிட்டு வராங்க. இது வந்து பார்த்தா மொத்தம் 3 அடுக்காக இருக்குது. ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள், அதைத் தொடர்ந்து மத்திய நுகர்வோர் கூட்டுறவு கடைகள், அதைத் தொடர்ந்து மாநில அளவிலான நுகர்வோர் கூட்டமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 டயராக பிரிக்கிறாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் எங்கும் அனைத்து நியாய விலை கடைகளின் சுமார் 94% கூட்டுறவு நிறுவனங்களால் நடத்தப்படுகிறது. அப்போ தமிழ்நாடு ரேஷன் கடை எல்லாமே 94% கூட்டுறவு அமைப்புகள் தான் என்ன பண்ணுறாங்க, ரன் பண்ணுறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கலாம். சேமிப்பு கிடங்கு, இதை முன்கூட்டியே சொல்லிட்டேன். பஃபர் ஸ்டாக் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதான் வந்து நம்ம சொன்னோம்ல, இந்திய உணவு கழகம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை வந்து விவசாயிகிட்ட வாங்கி அதை சேமிப்பு கிடங்குல வேற ஹவுஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேர்த்து வைப்பாங்க. அது எப்போ தேவைப்படும் காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்முதல் செய்யப்பட்ட உணவு தானியங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து வைப்பாங்க. தேவைப்படும் போது என்ன பண்ணுவாங்க, அதை பயன்படுத்திப்பாங்க. இதான். அடுத்தது வாங்கும் திறன், வாங்கும் சக்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதுதான். இது ரொம்ப முக்கியமானது. எக்கனாமிக் ஓரியன்டாக நான் பார்க்கக்கூடிய முக்கியமான டேர்ம் வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாங்கும் திறன். வாங்கும் திறன் என்பது ஒரு அலகு பணம் மூலம் வாங்கக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகளின் அளவின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பு. ஓகே, அதாவது நாம வாங்கக்கூடிய சக்தி, நம்மளால ஒரு பொருளை எந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்க முடியும், அதை பற்றி என்ன சொல்றாங்கன்னா வாங்கும் சக்தி அல்லது வாங்கும் திறன் சொல்றாங்க. இது பாருங்க, விலை ஏறும்போது வாங்கும் திறன் குறைகிறது, விலை குறையும் பொழுது வாங்கும் திறன் குறைகிறது. இது கரெக்டு தானே? இப்போ ஒரு வெங்காயம் விலை வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 20 ரூபாய் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 5 கிலோ வெங்காயம் 100 ரூபாய் எடுத்துன்னு போறோம்னா 5 கிலோ வெங்காயம் 2 10 100 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்குவோம். ஓகே, நம்மளுடைய வேலை 100 ரூபாய் தான், நம்மகிட்ட இருக்குது 100 ரூபாய் தான். இப்போ அடுத்த வாரம் நான் அதே 100 ரூபாய் எடுத்துன்னு போறேன், ஆனால் 1 கிலோ வெங்காயம் 50 ரூபா சொல்றேன். அப்போ என்ன பண்ணுவேன், நான் 2 கிலோ வெங்காயம் தான் வாங்குவேன். அப்போ 5 கிலோ வெங்காயம் வாங்கினேன், நான் இப்போ என்ன பண்றேன், 2 கிலோ வெங்காயம் தான் வாங்குறேன். காரணம் என்ன, விலை. அப்போ விலை உயரும் போது வாங்கும் திறன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, குறையுது. ஓகே, அப்போ இது என்னது, அந்த தொடர்பை வந்து இங்க சொல்றாங்க. அடுத்து பாருங்க, வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள். ஓகே, அந்த வாங்கும் சக்தியை பாதிக்கும் காரணம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகை. இப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உணவு பற்றாக்குறை கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா மக்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இங்கே அளிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 10 பேர் 5 பேருக்கு கூடிய பொருள், 5 பேருக்கு தேவையான பொருளை 10 பேர் போட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுவான், அப்போ அந்த 5 பொருளை விற்கக்கூடிய என்ன பண்ணுவாங்கன்னா விலை ஏற்றி விற்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவாங்க, மீதி 5 பேர் வாங்காமே போயிடுவாங்க, விலை கூட என்னன்னு கேட்காம போயிடுவாங்க. அப்போ அங்கே என்ன ஆட்டோமேட்டிக்கா வாங்கும் சக்தியானது குறையுது. அடுத்து பாருங்க, அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்தல். அத்தியாவசியம் சொல்லக்கூடிய இந்த வெங்காயம், தக்காளி, அரிசி இந்த மாதிரியான பொருட்களுடைய விலை அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வாங்கும் திறனும் குறையும். ஏழைகள் வந்து பார்த்தோன்னா அதை கூட வாங்க முடியாத சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க. வெறும் கஞ்சி மட்டும் காய்ச்சி குடிப்பாங்க. ஓகேவா? ஏன்னா வெங்காயம்லாம் ஒரு 100 ரூபாய் அப்படின்னா ஒருத்தருடைய ஒரு நாள் கூலியே வந்து 200 ரூபாய் 100 ரூபாய் தான் இருக்கணும் போது அவனால அதை நினைச்சு பார்க்க முடியுமா? ஓகேவா? அப்போ அந்த ரேஷனில் போட்ட அரிசியை தான் காய்ச்சி தான் நம்ம என்ன பண்ண முடியும், கஞ்சியாக தான் குடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன, அந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏறும்போது கண்டிப்பாக வாங்கும் சக்தியானது குறையுது. ஆடம்பர பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அது யார் தேவையோ அவங்க மட்டும் தான் வாங்கி போகிறாங்க. ஆனால் அத்தியாவசியம் போது எல்லாருமே வாங்கக்கூடிய பொருள் தான் இங்கே அத்தியாவசியம் சொல்கிறோம். அடுத்து பாருங்க, பொருள்களுக்கான தேவை. இது ஓகே, பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது பொருட்களின் விலை அதிகரிக்கிறது. ஆனால் வாங்கும் சக்தி, அதனால தான் அது வாங்கும் சக்தி பாதிக்கப்படுது. பாருங்க, வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் நிறைய பேர் வாங்குவாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பொருளோட விலை அதிகரிக்கும். ஏசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்மர் டைம் வின்டர் டைமில் போனோம்,
இந்த ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம்லாம் போனீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஏசி பக்கமே யாரும் போமாட்டாங்க. ஓகே. அந்நேரத்துக்கு நீங்க ஏசி வாங்கி போட்டுக்கணும். சரியா? சம்மர் டைம்லாம் போனீங்கன்னா அவ்வளதான். அவன கையிலே பிடி இப்ப நான் தான்டா ஏரியாவோட டாப்பு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது. அதனால வாங்கும் சக்தினா அது ஆட்டோமேட்டிக்கா பாதிக்கப்படுது தானே! பொருள்களின் விலை நாணய மதிப்பை பாதிக்கிறது. கண்டிப்பா. விலை அதிகரிக்கும் போது வாங்கும் திறன் குறைந்து இறுதியாக நாணயத்தின் மதிப்பு வாங்கும் திறன் குறையுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அது பணத்துடைய மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து பொருட்களின் உற்பத்தி மற்றும் அளிப்பு. உற்பத்தி பண்ணி அதை என்ன பண்ணணும்? மக்களுக்கு அளிக்கணும். ஓகேவா? இது 2ம் குறைஞ்சிச்சு அப்படின்னாலே இங்க பாருங்க. பொருட்கள் உற்பத்தி மற்றும் அளிப்பு குறையும் பொழுது பொருள்களின் விலை அதிகரிக்கிறது. ஏன்னா, நான் என்ன பண்ணி ஆகணும்? இப்போ 10 பேருக்கு நான் ஒரு பொருள டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஆனா என்கிட்ட 5 பொருள் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவேன்? நான் என்னால அது 5 பேர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஆனா 10 பேர் கேட்கறாங்க. அப்ப 5 பேர் மட்டும் கேட்கறான்னு நான் என்ன பண்ணுவேன்? டிமாண்ட் பண்ணுவேன். டிமாண்ட் பண்ண அப்புறம் பொருள ஏத்தி வைப்பேன். ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்கு. கிடைக்கிறது ரேர் பீஸ். ஓகேவா? வேணும்னா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும். இதுவே குவிஞ்சு என்ன பண்ணுவோம்? வாங்க, வாங்க, வாங்கன்னு கூப்பிட்டு வாங்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி விலை 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10 ரூ. 5ன்னு வச்சுக்கலாமே. நம்ம கூவி வைப்போம். ஓகேவா? தக்காளி கிலோ தக்காளி 5 கிலோ ரூ. 100 5 கிலோ ரூ. 100லாம் கத்திட்டு விப்பாங்க. இதுவே 1 கிலோ தக்காளி வந்து பார்த்தா ரூ. 100 அப்படின்னா கத்த மாட்டாங்க. ஓகேவா? நாம கத்திட்டு இருப்போம். "அப்பா இந்த நல்ல தக்காளியா போடுப்பா, இத குடுப்பா, அத குடுப்பான்னு" கண்டுக்கவே மாட்டாங்க. சரியா? பொதுவா விவசாயிகள் அப்படி பண்ண மாட்டாங்க. அத வாங்கி விக்கிறவங்க தான் அத பண்ணுவாங்க. சரியா? ஏன்னா விவசாயிகள் என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அத நிலத்துல வந்து அவங்க படக்கூடிய கஷ்டம், அத நுகர்வோர் வாங்கும்போதும் அந்த கஷ்டத்த வந்து உணரக்கூடியது தான் விவசாயிகள். ஏன்னா தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் விவசாயியாவே இருக்காங்க. சரியா? ஓகே. நாம வந்து பார்த்தீன்னா, அந்த விவசாய சமூகத்த வந்து பார்த்தீன்னா, நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்ண முடியல அப்படின்னாலும், விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய சப்போர்ட்ட என்னைக்குமே குடுக்கணும். சரியா? அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா, விவசாயிகள்ன்றவர் தான் வந்து பார்த்தீன்னா, வள்ளுவரே அதான் சொல்லியிருப்பாரு. உழவர்கள் தான் என்னது? இந்த உலகிலே வந்து பார்த்தீன்னா சிறந்தவர்கள். ஓகேவா? அந்த உழவு தொழில் தான் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்துக்கும் ஆதாரமா விளங்கக்கூடிய தொழில். அந்த உழவன் வந்து பார்த்தீன்னா, அந்த உழவு தொழில் செய்யல அப்படின்னா, நாமெல்லாம் வந்து பார்த்தா மற்ற தொழில் இங்க செய்ய முடியாது. ஓகேவா? அதுதான். இந்த கூட ஒரு பாட்டுல ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் பாடியிருப்பாரு. என்னது? "ஆ சோத்தில் நீயும் கைய வைக்க சேற்றில் வைப்பான் கால" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டயலாக். சந்திரமுகி படத்துல ஒரு பாட்டு வரும்னு நெனைக்கிறேன். அந்த பாட்டுல வரும். ஓகேவா? அடுத்தது வாங்கும் சக்தி சமநிலை. அதாவது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னா என்னது அப்படின்னா, அதாவது ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து பல்வேறு நாடுகளுடைய சமநிலை கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆ இந்தியால ஒரு பொருளுடைய விலை எத சொல்லலாம்? 1 லிட்டர் பால்ன்னு வச்சுக்கலாமே. இந்தியால 1 லிட்டர் பால் விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50ன்னு வச்சுக்கலாமே. இப்போ இது அமெரிக்கால $1. அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, $1 அப்படின்னா, அப்ப இந்தியால $1 மதிப்பு வந்து ரூ. 50 இருக்கும். ஆனா இந்தியால $1 மதிப்பு என்ன இருக்கு? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, $1 மதிப்பு வந்து கிட்டத்தட்ட ரூ. 80லேருந்து ரூ. 85 வரைக்கும் இருக்கு. ஸோ இதுதான் வாங்கும் சமநிலைக்கு வந்து பாதிக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இப்ப நீ இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50 எடுத்துன்னு போற அப்படின்னா, அங்க 1 லிட்டர் பால் வந்து $1 தான் இருக்கு. இப்ப இந்தியாவோட மதிப்பும் ரூ. 1 இருக்கு அப்படின்னா, பிரச்சனையே இல்ல. நான் சொல்றது புரியுதா? அப்ப இந்திய மதிப்பு, அந்த மதிப்பு சமமா இருக்கணும்போது, வாங்கும் சமநிலை எப்படி இருக்கு? கரெக்ட்டா இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து அந்த ஏற்றத்தாழ்வுன்றது வராது. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஓகே. அங்க $1 இங்க ரூ. 85. ஓகே. இங்க நீ ரூ. 85 செலவு பண்ணா தான் அங்க $1. ஆனா இங்க உண்மையிலேயே ஒரு பால் பாக்கெட் எவ்வளோ? ரூ. 50 தான். அப்ப மீதி ரூ. 35 எக்ஸ்ட்ரா நம்ம போடுறோம் பாத்தியா? இதுதான் அந்த சமநிலை மிஸ்மேட்ச்ன்னு சொல்றோம். ஓகேவா? இதான் வந்து சொல்றாங்க. இதுதான் வாங்கும் சக்தி சமநிலை. ஓகேவா? இப்ப இந்தியாவுடைய $1 அப்படின்றது ரூ. 85 அப்படின்னா, அப்ப இங்க ரூ. 85 விக்கக்கூடிய பொருள் அங்க ரூ. 1 தான் விக்கணும். ஆனா அப்படி விக்காது. இங்க ரூ. 85 விக்கக்கூடிய பொருள் அங்க $2 இல்ல $1.50 விக்கும். அப்ப $1.50 என்ன ஆகும்? ரூ. 140 கிட்ட போயிடும். அப்ப ரூ. 120 ரூ. 130 கிட்ட போயிடும். அப்ப இங்க என்னது? ரூ. 85 தான் அந்த பொருள். இததான் என்ன சொல்றேன்னா, அந்த வாங்கும் சக்தி சமநிலை. இத வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து மாறி மாறி இருக்கும். சில நாடுகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாட்டுடைய மணி வந்து அதிகமா இருக்கும். அங்க கம்மியா இருக்கும். பட் நம்ம அமெரிக்கா போனோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கா மாரி தோணும். இது ஒரு சில நாடுகள் போனோம் அப்படின்னா, நம்ம நாட்டுடைய மதிப்பு அதிகமா இருக்கா மாரி இருக்கும். சரியா? ஓகே. அதோட பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஜய் சித்து கூட வந்து ஒரு விலாக்ல சொல்லியிருப்பாரு. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாட்ல வந்து பார்த்தோன்னா, இந்த வியட்நாம் சீரிஸ்லாம் போடும்போது வந்து சொல்லுவாரு. ஓகே. அது பாருங்க. ஆ இ நீங்க இப்போதைக்கு வந்து கிளாஸ பாருங்க. வேலை வாங்கிட்டு இந்த மாரி வீலாக்லாம் பாருங்க. ஓகேவா? நாங்களும் ஃபியூச்சர்ல ஸ்டார்ட் பண்ணுவோம்பா. சரியா? ஓகே. அடுத்தது சமீபத்தில் வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது.
சீனா வந்து ஃபர்ஸ்ட்டு, இந்தியா அமெரிக்கா செகண்டு, நம்ம இந்தியா வந்து 3வது. ஓகே, சீனா, அமெரிக்கா, இந்தியா 2019 பிபி. ஓகேவா. அடுத்ததுப்பா, வறுமை மற்றும் சமத்துவமின்மை. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, இந்த வாங்கும் சக்தியை பாதிக்கக்கூடிய காரணியா இருக்கு. அடுத்து பாருங்க, இந்தியாவின் வேளாண் கொள்கை. ஓகேவா. பாருங்க, அதாவது வேளாண் பொருட்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய கொள்கை 2018 மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. 2013 கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதை வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி ஏற்றுமதியை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்றுமதியை மையமாக கொண்டு 2018 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புதிய விவசாய கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இது நாடு முழுவதும் மிகப்பெரிய எதிர்வலையை வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பிச்சு. பஞ்சாப், அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் மேற்கொண்டாங்க. ஓகேவா. ஒரு நாட்டின் விவசாய கொள்கையானது பெரும்பாலும் விவசாய உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை உயர்த்துவதற்கும், ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் விவசாயிகளின் வருமான நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் அரசாங்கத்தால் வடிவமைக்கப்படுவதாகும். பொதுவாக வந்து விவசாய கொள்கை, ஓகேவா, அது அக்ரிகல்ச்சர் பாலிசின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை உயர்த்தணும். அதே மாதிரி அதை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயியுடைய தரத்தையும் உயர்த்தணும், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தணும். அப்படிதான் ஒரு என்ன பண்ணணும், ஒரு பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்து பாருங்க. ஓகேப்பா. ஆம், இந்தியா வேளாண் கொள்கையின் முக்கியமான குறிக்கோள்னு என்ன சொல்றாங்கன்னா, வேளாண் உற்பத்திக்கான திறனை வந்து உயர்த்தணும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா, ஒரு ஹெக்டருக்கு மதிப்பு கூட்டப்பட்டவை, அதாவது ஒரு ஹெக்டேரில் எவ்வளோ விளைச்சலை வந்து நம்ம பெற முடியும், அதனுடைய அளவை உயர்த்தணும். அடுத்தது ஏழை விவசாய நலன்களை பாதுகாக்கணும். ஓகேவா. விவசாயிகளை வந்து பார்த்தீங்கன்னா குறு விவசாயி, பெரு விவசாயி, சிறு விவசாயி நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா. ஹெக்டேர் கணக்கில் பயிரிடவங்க இருக்காங்க, ஏக்கர் கணக்கில் பயிரிடவங்க இருக்காங்க, சென்ட் கணக்கில் பயிரிடவங்க இருக்காங்க, துண்டு கணக்கில் பயிரிடவங்க கூட இருக்காங்க. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அப்போனா அந்த அளவை பொறுத்து, அந்த விவசாயம் செய்யக்கூடிய அந்த பயிர் அளவை பொறுத்து, அந்த நஞ்சை நிலங்களை பொறுத்து என்ன பண்ணுறாங்க, விவசாயிகளை வகைப்படுத்துகிறாங்க. அதில் எப்பவுமே பாதிக்கப்படுறது வந்து பார்த்தோன்னா இந்த சிறு குறு விவசாயிகள் தான். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தாலே கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சஸ்டைனபிள் அப்படின்ற கான்செப்ட், அப்போ ஒரு கொள்கை வந்து சரியான பாதையில் போகுது அப்படின்னா அந்த சக்ஸஸ் எதை பொறுத்து சொல்கிறாங்கன்னா, சிறு குறு விவசாயிகள் ஹாப்பியாக இருக்காங்கனாலே என்னது, அந்த பாலிசி வந்து சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்து பாருங்க, ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேளாண் மசோதா வந்து கொண்டு வரப்படும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அந்த அளவுக்கு வந்து எதிர்ப்புகள்லாம் வந்து போயிருக்க மாட்டாங்க. ஓகேவா. ஏன்னா தமிழ்நாடுலருந்து டெல்லி தூரன்றத தாண்டியும், அந்த வேளாண் மசோதால வந்து பார்த்தீங்கன்னா, பெரு விவசாயிகள் தான் அதிக பாதிப்பு. நம்ம விவசாயிகளுக்கும் பாதிப்பு இருக்குனாலும் ப்ளஸ்ஸும் நெறைய இருக்கு. ஆனா, அ பெரு விவசாயிகள் தான் அது மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், ஹரியானா போன்ற பகுதிலாம் வந்து ஹெக்டேர் கணக்குல பயிரிடுவாங்க. நாமலாம் ஏக்கர் கணக்கு தான் பயிரிடுறோம். ஆனா, அவங்கலாம் வந்து பார்த்தோன்னா, ஹெக்டேர் கணக்கு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 70, 80, 100 நாளுக்கிட்ட வந்து விவசாயிகள் போராடுனாங்க. அப்ப 100 நாள் விவசாயிகள் போராடுற அளவுக்கு வீட்டெல்லாம் விட்டு வந்து போராடுனா, அப்ப அவங்க எந்த அளவுக்கு அதாவது வெல் செட்டில்டா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. விவசாயிகள்லாம் அவங்க அங்க சைடு வேற, நம்ம சைடு இருக்கிற விவசாயிகள்லாம் ஏழைகள். அங்க இருக்க விவசாயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெல்த்தா தான் இருப்பாங்க. நம்மள விட காட்டும்போது அவங்க வெல்த் தான். அதனால தான் அவங்க வந்து போராடுறாங்க. ஏன்னா பெரு விவசாயிகள் தான் அது மிகப்பெரிய ஹெக்டேர் கணக்குல பயிரிடணும்னா அது பாதிப்பு. ஆனா ஏக்கர் கணக்கு, சென்ட் கணக்குல பாதிக்கும். நமக்கு வந்து பாதிப்பு இருந்தாலும் ப்ளஸ் நெறைய இருந்துச்சு. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, விவசாயத்துறையை நவீனமயமாக்குதல். ஓகேவா? ஏன்னா நவீனமயமாக்கல்ன்ற ஒரு விஷயம் வந்து இப்ப எல்லாத்துலயுமே வந்துடுச்சு. எந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சர் வருதோ, அந்த அளவுக்கு டெவலப்மென்ட்ன்னு இது கண்டிப்பா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் சீர்கேடு. இப்போ ஒரு கொள்கை, ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா, கண்டிப்பா எந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து சுற்றுச்சூழலுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். அது பாதிப்பு குறைவா இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு நல்ல திட்டமா இருக்கும். அதான் சொல்றாங்க. அடுத்து அதிகாரத்துவ தடைகளை நீக்குதல். ஓகேவா. அதாவது எல்லாருக்குமே சமமான வந்து சமத்துவத்த இங்க குடுக்கணும். ஓகேவா. அந்த அதிகாரம், நான் தான் இத பண்ணுவேன், இவங்களுடைய பர்மிஷன் இல்லாம இத பண்ண முடியாது அப்படிலாம் எதுவுமே இல்லாம, வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சுய உதவி நிறுவனங்கள் மீதான அதிகாரத்துவ தடைகள் நீக்குவதற்கு இந்த கொள்கை மற்றொரு குறிக்கோளை அமைத்துள்ளது. ஓகே. அப்ப அவங்களும் இதில பங்கு பெறுவதற்கு உண்டான செயல் திட்டங்கள வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க இந்த பாலிசில. அதான் சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க, வறுமையின் பல பரிமாணத்தின் இயல்புகள். ஸோ இதெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான கன்டென்ட் கிடையாது. சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஓகேவா. இதில பாருங்க, தமிழ்நாட்டின் பல பரிமாண வறுமை குறியீடு. ஓகேவா. அதாவது மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி.
அதாவது மீனிங் ஓகேவா. கடந்த 10 ஆண்டுகளாக வறுமை குறைப்பில் தமிழகம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்ததுன்னு சொல்லலாம். ஓகேவா. ஏன்னா வறுமையை வந்து ஓரளவுக்கு குறைக்கிறதுல நம்ம இந்திய மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒரு குறிப்பிடத்தக்க லெவல்ல இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உயர் வறுமை மாவட்டங்கள், அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் தொகை வந்து பார்த்தா 40% அதிகமா இருக்காங்க. ஓகேவா. மிதமான ஏழை மாவட்டம் வந்து பார்த்தோன்னா 30லேருந்து 40% இருக்காங்க. குறைந்த அளவிலான வறுமை வந்து பார்த்தோன்னா 30க்கும் குறைவானது தான் இருக்காங்க. சரியா? அடுத்தது. இந்த ஒரு பாயிண்ட் முக்கியமானது. தமிழ்நாட்டின் அதிக மற்றும் குறைவான எம்பிஐ மாவட்டங்கள். முதல் 5 மாவட்டம் வந்து பார்த்தோன்னா காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். ஓகேவா. அதுமாரி வந்து பார்த்தோன்னா கடைசி 5 மாவட்டம் வந்து தருமபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர். இங்கலாம் வந்து ஏழை அதிகமா இருக்காங்க, இங்க கம்மியா இருக்காங்க அந்த மாரி. அடுத்தது. வேற இதில முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2015, 16ஆம் ஆண்டின் 27% கிராமப்புற பெண்களும் மற்றும் 16% நகர்ப்புற பெண்களும் 15 முதல் 49 வயதுக்குட்பட்டவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்கள் அல்லது நீண்டகால ஆற்றல் குறைபாடு உடையவர்கள் என தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு மூலம் கண்டறியப்பட்டது. ஓகேங்களா. என்ன சொல்றாங்க, 2015, 16 கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா 27% கிராமப்புற பெண்கள், 16% நகர்ப்புற பெண்கள் என்ன பண்றாங்க, ஊட்டச்சத்து குறைபாடு இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய கிராமப்புற நகர்ப்புற பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ரத்த சோகை அப்படின்ற அந்த நோயால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் பாதிக்கப்படுறது பெண்கள் தான் அப்படின்றத ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து மீதி எல்லாமே சும்மா ஒரு கிளான்ஸ் தான், நானாக தான் வந்து அறிவு பண்ணியிருக்கேன். இதில் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் கிடையாது. ஓகேவா. ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க. ஊட்டச்சத்து குறைபாட்டின் மற்றொரு குறியீடாக குழந்தைகளுக்கிடையே வயது தொடர்பான எடை விட எடை குறைவாக உள்ள, அதாவது அந்த வயசுக்கு தகுந்த எடை இல்லாத குழந்தைகள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2015, 16ஆம் ஆண்டின் சுமார் 20% குழந்தைகள் 6 முதல் 59 மாத வயதுக்குட்பட்டவர்கள் தான் குறிப்பிடுறாங்க எடை குறைவாக இருப்பதாக. அப்போ 5ல் ஒரு குழந்தை எப்படி இருக்கான், எடை குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது வயதுக்கேற்ற எடை இல்லாமல் இருக்குன்றத சொல்றாங்க. ஓகேவா. அவ்வளோதான்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கிய நிலையை பராமரிப்பதற்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள், அதாவது இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் மதிய உணவு திட்டம், குழந்தைகள் சுகாதார திட்டங்கள், அதாவது ரீப்ரொடக்டிவ் அண்டு சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் மற்றும் தேசிய கிராமப்புற சுகாதார பணி, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் போன்ற பல திட்டம் என்ன பண்ணுறாங்க, கவனம் செலுத்திட்டு வராங்க. ஓகே. இந்த திட்டங்கள் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக இந்த பால்வாடிலாம் வந்து பார்த்தா இந்த ஐசிடிஎஸ் அப்படின்ற ஸ்கீம்ஸ் கீழே தான் வரும். ஓகேங்களா. ஓகே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் குழந்தைகளுக்கிடையே ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போடுவதற்கும் தொடக்கப்பள்ளி சேர்க்கையை அதிகரிப்பதற்கும் இடைநிற்றல் விகிதங்களை குறைப்பதற்கும் நாட்டின் மிகப்பெரிய மதிய உணவு திட்டமாக கருதப்படுகிறது. ஓகே. அப்போதான் மதிய உணவு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் தான். ஓகே. கல்விக்குன்னு திறந்த பெருந்தலைவர் காமராஜ் தான் கொண்டு வந்திருப்பாரு. அதை சத்துணவு திட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான், டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாரு, அதை சத்துணவு திட்டமாக மாற்றிருப்பார். அதுக்கப்புறம் வந்து காலை உணவு திட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா தம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா காலை உணவு திட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ஒரு பள்ளி அங்கே தான் வந்து பார்த்தா செயல்படுத்தியிருப்பாங்க. நிறைய வெரைட்டியெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து அது 8ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து நீட்டிச்சது தற்போதைய முதல்வராக தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய சி சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மாற்றிருப்பார். சரிங்களா. ஸோ இப்போ அதோட பேர் கூட மாற்றி வந்து காமராஜர் உணவு திட்டம். ஆக்சுவலாக அது அவர் தான் கொண்டு வந்தார் அந்த உணவு திட்டம் அப்படின்ற கான்செப்டே வந்து பார்த்தோன்னா 1920 கிட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. 1000 விளக்கு பகுதி, சென்னை 1000 விளக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராய செட்டியாரால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருப்பாங்க. முதல்ல அந்த பகுதியில் மட்டும் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 1956 வந்து மதிய உணவு திட்டமாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் வந்து சத்துணவு திட்டமாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டமாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காமராஜர் திட்டமாக வந்து மாறி இருக்கு. சரிங்களா. ஸோ இதுவே ஒரு பெரிய பரிமாணமாக அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இது எல்லாத்தையும் எதை முன்னிலைப்படுத்தி கொண்டு போகிறாங்க அப்படின்னா இதுதான். இது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி சேர்க்கை அதிகரிக்கிறது, இடைநிற்றல் விகிதங்களை குறைக்கிறது. இது 3ம் மிக முக்கியமான கான்செப்ட். ஏன்னா நாம் செய்யக்கூடிய ஒரு செயலால் அதனோட தொடர்புடைய பல நல்ல செயல் நடந்துச்சு. ஓகே. உணவு சாப்பிட்டா மாதிரி ஆச்சு, படித்தா மாதிரி ஆச்சு, வயிற்று பசியும் போச்சு, அறிவு பசியும் போச்சு, வாழ்க்கை தரம் வந்துச்சு. ஓகேவா. ஓகே.
அடுத்து பாருங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் செயல்படும் முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு நலத்திட்டம். இது மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏழை அ ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு ரூ. 12,000 என்ன பண்ணுறாங்க, நிதியுதவி அளிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம், சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இது என்ன பண்ணுறாங்க, இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து உடல் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நோய்களுக்கு உண்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, இலவச மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு வழங்குறாங்க. அப்புறம் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள், ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் இருக்குது. அப்புறம் பள்ளி சுகாதார திட்டம், ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம், நேஷனல் லெப்ரசி இரெடிகேஷன் ப்ரோக்ராம் மூலம் அனைத்து தொழுநோய்களுக்கும் கண்டறிந்து தொடர்ச்சியான சிகிச்சை. ஏன்னா அப்போலாம் வந்து தொழில்நுட்பம் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அன்னை தெரசா காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து தமிழ்நாட்டின் சில ஊட்டச்சத்து திட்டங்கள் அப்படின்னும்போது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம், ஆரம்ப கல்வி தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐசிடிஎஸ் திட்டம், பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், மதிய உணவு திட்டம். ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான திட்டங்கள். ஏன்னா இத கூட வச்சு கேட்கலாம். ஊட்டச்சத்து திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ்க்கண்ட எது ஒன்று இடம்பெறாது, பொருந்தாது, அந்த மாதிரியான கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால சேர்த்து படிச்சு வச்சு நல்லது. ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ இந்த பாடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ முக்கியமான டாபிக்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இத நீங்க கரெக்ட்டா பார்த்து படிச்சுட்டாலே போதுமானது. அதிகமான கன்டென்ட்லாம் இதில கிடையாதுப்பா. ரொம்ப லெஸ் கன்டென்ட் தான். நீங்க நெனைக்கிற அளவுக்கு அ ஃபுல்லா படிக்க வேண்டிய டாபிக்லாம் அது நம்ம சொல்ல முடியாது. ஓகே. அதுக்காக நம்ம வந்து படிக்க வேணாம், ரொம்ப முக்கியமான டாபிக்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? படிக்கணும். செலக்டடா நம்ம வந்து படிச்சா போதும். எல்லாத்தையும் நம்ம படிச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சரிங்களா? ஓகே. இதோட நம்ம வந்து பார்த்தோன்னா, புக் பேக் பார்த்தோம் அப்படின்னா, இத வந்து ஈஸியா முடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க பார்க்கலாமா? இந்த கலைச்சொற்கள்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, துறை சார்ந்த கலைச்சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வருது. ஓகேவா? ஸோ இதில இருக்கக்கூடிய கலைச்சொற்கள்லாம் கூட எக்ஸாம்ல வந்து கொஸ்டினா வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சேமிப்பு கிடங்கு. ம், ம். சேமிப்பு கிடங்கு என்பது உணவு தானியங்களான கோதுமை மற்றும் அரிசியை டேஷ் நிறுவனம் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது. ஓகே. எந்த நிறுவனம் அப்படின்னா எஃப்சிஐ. கூட்டுறவு கிடையாதுப்பா. மாத்தி போடுறோம் நம்மளுது. எஃப்சிஐ தான். ஓகேவா? அடுத்தது எது சரியானது? நாளத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எது சரியானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெச்யூஐவி அதிக விளைச்சல் தரும் வகைகள், எம்எஸ்பி குறைந்தபட்ச மினிமம் சப்போர்ட் ஓகே தான். பிடிஎஸ் பொது விநியோக முறை, எஃப்சிஐ இந்திய உணவு கழகம் எல்லாமே தான். மேற்கூறிய அனைத்தும் சரி. அப்புறம் வந்து நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச் சட்டம் 408ஐ கொண்டு வந்த நாடு வந்து அமெரிக்கா. இத நம்ம பார்த்துட்டோம். அந்த டேஷ் இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. எது தோன்றியதால் இந்தியாவுல? ஆக்சுவலா பசுமை புரட்சி தான். உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு. அதில எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டேஷ் என்பது உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவு வழங்கும் அல்லது பெரும் செயல்முறையாகும் அப்படின்னா, ஊட்டச்சத்து தான். இங்க அடுத்து டேஷ் ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடாகும். எத சொல்றாங்க? எடை குறைவா இருக்குது. அடுத்தது டேஷாம் ஆண்டின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. எப்போ? 2013. நம்ம தமிழ்நாட்டில 2016 நவம்பர் 1. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பொதுவான மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் டேஷ் முக்கிய பங்கு. இதுதான் நுகர்வோர் கூட்டுறவுப்பா. அடுத்தது நுகர்வோர் கூட்டுறவு வந்து பார்த்தீங்கன்னா, தரமான பொருட்களை வழங்குவது. அ பொது விநியோகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மானிய விகிதங்கள். அடுத்தது யுஎன்டிபின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் சபை 3வது. அடுத்தது யுஎன்டிபி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து 2013. ஓகேவா? அவ்வளோதான்பா. முடிஞ்சு போச்சு. அப்புறம் கடைசியா வந்து ஒரு
கொடுத்துடலாம். விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது மற்றும் இது நேர்மாறானது. ஓகேவா? விலை குறையும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கும் சக்தியானது அதிகரிக்கும். ஓகேவா? பொருட்களின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. ஆமா. பொருட்கள் உற்பத்தி குறையும் போது என்ன ஆகும் அதிகமா, என்ன ஆட்டோமேட்டிக்கா பொருட்களோட டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகம் போது என்ன பண்ணுது அது? வாங்கும் சக்திய கண்டிப்பா பாதிக்குது. அப்போ கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். ம். ம். ஓகேப்பா. அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ வெற்றிகரமா 10த் சோசியல் புக் சீரிஸ்ல 23 லெசன் நம்ம என்ன பண்ணிட்டோம்? வெற்றிகரமா வந்து முடிச்சுட்டோம். ஓகேவா? இதுக்கு லைவ் டெஸ்ட் வந்து குடுக்க அவசியம் இல்லப்பா. ஏன்னா, இதில நீங்க நம்ம லெசன் நடத்தும்போதே பார்த்துருப்பீங்க. அங்கங்க தான் முக்கியமான பாயிண்ட் இருக்கும். அதையுமே நான் வந்து தொகுத்து சொல்லிட்டேன். இத வச்சு நம்ம வந்து ஒரு 20 கொஸ்டின் லைவ் டெஸ்ட் வச்சோம் அப்டின்னா, தேவையில்லாத கன்டென்ட்லாம் எடுத்து வைக்கிற மாரி இருக்கும். அதனால சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நான் சொன்ன பாயிண்ட்ட மட்டும் ஹைலைட் பண்ணி, அத மட்டும் ஒரு வாட்டி நீங்க கோ த்ரூ பண்ணிட்டா போதும். இதுக்கு லைவ் டெஸ்ட் வைக்கணுன்ற அவசியம் இல்ல. ஓகேங்களா? ஸோ சக்சஸ்ஃபுல்லா நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த 23 லெசனுக்கு உண்டான லைவ் டெஸ்ட்ட வெற்றிகரமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மாசம் என்னோட தொடர்ந்து கடைசி வரைக்கும் பயணிச்ச எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பா இதனுடைய இம்பேக்ட் வரக்கூடிய குரூப் 4, குரூப் 2 அண்ட் குரூப் 1 எக்ஸாம்ல இதனுடைய ரிசல்ட் என்னது நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 கொஸ்டினுக்கு மேல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லைவ் டெஸ்ட் வச்சிருக்கோம். ஒரு 20 லைவ் கிளாஸு, ஒரு 20 லைவ் டெஸ்ட்டு, காலைல 4 மணிக்கு எழுந்து உங்கள டார்ச்சர் பண்ணியிருக்கேன். நைட்டு 10 மணி வரைக்கும் உங்கள டார்ச்சர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இதுக்குண்டான பலன் உங்களுக்கும் கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். சரியா? ஸோ இத கரெக்ட்டா கோ த்ரூ பண்ணுங்க. எக்ஸாம் வரைக்கும் இது எப்பலாம் டைம் கிடைக்குதோ, இத வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருங்க. இத எக்ஸாம் கிட்ட வரும்போது நான் ஒரு இந்த 10த் சோசியல் புக் மட்டும் ஒரு லைவ் கிளாஸ் அந்த 1000 கொஸ்டின வந்து ஒரு லைவா கூட வரலாம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டேஸ்க்கான பிளான வந்து நம்ம நோக்கி போக போறோம். அது என்னன்றத நான் தெளிவா சொல்றேன். ஓகேங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.